பாருங்க, நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். எந்த அளவுக்கு இந்த சட்டி வந்து தீர்ச்சி போயிட்டு பாருங்க. இன்னும் யாருன்னா நான் தான். என்னன்னா எப்படி மறந்தேனே எனக்கு தெரியல. 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு அடுப்பில் வச்சுட்டு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. நான் வந்து படுத்துட்டேன். ஒரு 3 to 4 டேஸாகவே வந்து ஒரு விஷயம் வாங்குறதுக்காக, நமக்காக ஒன்று வாங்கணுன்றதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ரொம்பவே அலைஞ்சிட்ருக்கோம். சரி, ஓகே, முடிஞ்சிருச்சு, நாளைக்கு கரெக்டாக வாங்கிடலாம், எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு நினைக்கும் போது காலையில் எழுந்துச்சி பார்த்தா இல்லை, இன்றைக்கி முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்படி கண்டினியூஸாக வந்து 3 டைம் ஆயிடுச்சு. இப்படி ஆகிறதாலே வந்து ஒரு 4 டேஸாக வந்து எனக்கும் அவனுக்கும் சண்டை, சின்ன சின்ன சண்டை. அதுக்கப்புறம் நார்மலாகி பேசிட்டோம். இன்னைக்கு மார்னிங் வந்து அந்த சண்டை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டு அவனும் வார்த்தை விட்டான், நானும் வந்து வார்த்தை விட்டுட்டேன். வேலைக்கு போயிட்டான். அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க என்கிட்ட சண்டேல. என்னென்னா, அவங்கவுங்க விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்காங்க, நீ தான் வந்து மற்றவங்களுக்காக பார்த்து இப்போ உனக்கு எதுவும் இல்லாமல் நிற்கிற, நமக்கு ஒன்றுன்றப்போ அதை நம்மளால் வாங்க முடியல, மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்து எதுவும் இல்லாமல் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் ரியலைஸ் பண்ணுறேன் இப்போது. இன்னும் பேச முடியல, எனக்கு அழுக வருது. கரெக்டு தான், எல்லோரும் வந்து அவங்க விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்காங்க. நம்ம தான் வந்து மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்து எதுவுமே இல்லாமல் நிற்கிறோமோ அப்படின்ட்டு இதனாலே வந்து என்னால் எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. காலையிலேருந்து எதுவுமே பண்ணலை. எப்படி மறந்தேன்னே தெரியல. அப்படியே வந்து படுத்தேன், அப்படியே யோசிச்சுக்கிட்டே படுத்தேனா, அதை வச்சேன்றதே நான் சுத்தமாக மறந்துட்டேன். எந்த வேலையும் பண்ணலை காலையிலேருந்து. நான் வீட்டில் போட்டது அப்படியே இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த தனக்கு மிஞ்சி தான் தானமோ தர்மமோன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது வந்து கரெக்டு தான். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், என் ஹஸ்பண்ட் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு. இப்போ உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, நீ ஒன்றை தான் பார்க்கணும், மற்றவங்கள பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க என்கிட்ட. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து எதுனாலும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், நம்ம லைஃப்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அடுத்தவங்கள பற்றி யோசிக்காமல்.